இங்கே வெஜிடபிள் குருமா பல டைப் இருக்குது. அதிலும் இந்த மெயினா இந்த ஹோட்டல்ல வந்து இந்த புரோட்டாக்கு வாங்கக்கூடிய இந்த வெஜிடபிள் குருமா மட்டும் யூனிக்கா டேஸ்ட்டா இருக்கும். ஏன்னா, அதோட பிரத்யேக ரெசிபி மட்டும் வெஜிடபிள்ஸ் கம்மியாவும், மத்த வெஜிடபிள் குருமால வந்து வெஜிடபிள்ஸ்லாம் அதிகமா இருக்கும். ஆனா, இந்த இதில மட்டும் வெஜிடபிள் கம்மியா இருக்கும். அந்த குருமா வந்து எப்படி செய்றது? அதோட வீடியோ தான் இந்த வீடியோ. இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, சட்டி நல்லா காய்ஞ்சி வந்த பிறகு சன்ஃப்ளவர் ஆயிலு, ஹோல் கரம் மசாலா. ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ இதெல்லாம் நல்லா போட்ட பிறகு, இது கூட பச்சை மிளகாயும், கருவேப்பிலையும் போட்டு வெங்காயத்த வந்து சின்னதும் இல்லாம, பெருசும் இல்லாம பொடிசா ஒரு மீடியம் கட்ல கட் பண்ணி, அதையும் நல்லா வதக்கிட்டு, தக்காளி, க கொத்தமல்லி, புதினா இல இதெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ நல்லா வதங்கி வந்த பிறகு, இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இது கூட நல்லா வதங்கி வந்த பிறகு, மசாலா வந்து நம்ம வந்து இது வந்து எல்லோ கலர் குருமா பண்ண போறோம். ஏன்னா, குருமால வந்து 2 டைப் இருக்குது. வந்து ஒரு எல்லோ கலர் லைட் ஸ்பைசியும், இன்னொன்னு வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். ஒயிட் கலர்ல இருக்க குருமா வந்து நம்ம அடுத்த வீடியோல போஸ்ட் பண்ணுவோம். அந்த வீடியோ எப்படின்னு. இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் மசாலா, மஞ்சள் பொடி, இது கூட மல்லித்தூள், மிளகாய் தூள். இந்த மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு இது வந்த பிறகு, இது கூட தண்ணிய ஊத்தி இந்த குழம்பு வந்து அந்த குருமா வந்து நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வரும்போது தான் நமக்கு வந்து காய்கறிய போட முடியும். காய்கறிய வந்து டைரக்ட்டா நீங்க கட் பண்ணி அதிலயே போட்டு, அந்த காய்கறியும் அதிலயே குக் ஆகி வர்ற மாரி இருக்கும். 2வது வந்து நம்ம இதில வந்து ஒரு மசாலா அரைச்சு ஊத்துறதான். எல்லா குருமாலயுமே தேங்காய் அரைச்சு ஊத்துறது தான். அந்த தேங்காய் அரைக்கிறதுக்கு வந்து ஒரு ரெசிபி இருக்குது. இது கூட தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, ஏலக்காய் இதையும் போட்டு இது கூட பச்சை மிளகா, முந்திரி பருப்பு இதையும் போட்டு நல்லா பேஸ்ட்டா நல்லா ஓவர் ஃபைன் பேஸ்ட் இல்லாம மீடியம் நல்ல பேஸ்ட்டா அரைச்சு, அந்த குருமா வந்து கொதிச்சு வரும்போது, அந்த குருமால ஊத்துனீங்கன்னா, அந்த குருமாவோட கலரு எல்லோ கலருக்கு அப்ப மாறும். குருமாவோட ஃப்ளேவர் வந்து இன்னும் அந்த பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா இன்னும் 2 கொதிச்சு வந்துச்சுன்னா, குருமா ரெடி. கடைசியா மல்லி இலைய மட்டும் நீங்க பிச்சு போட்டு கட் பண்ணி போட்டீங்கன்னா, ரொம்ப டேஸ்ட்டா ரொம்ப ஃப்ளேவரா இருக்கும். ஆனா இந்த குருமால நீங்களே பார்க்கலாம். குருமால வந்து எந்த இடத்துலயுமே வந்து காய்கறி வந்து அதிகமா இருக்காது. ஏன்னா, புரோட்டாக்கு வந்து இந்த குருமா வந்து ரொம்ப இது டேஸ்ட்டாவும் இருக்கும். இதுதான் நம்ம ஹோட்டல்ல அடுத்த வீடியோல சைவ குருமா வந்து ஒயிட் கலர் எப்படி பண்றதுன்னு நம்ம வீடியோ போஸ்ட்